இப்பொழுதும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. இன்று காலை விசேஷமாக ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கும் இழப்புகளை எல்லாம் ஆண்டவர் சரி செய்ய போவதாக சொல்லி அனுப்பினார். God is going to change your losses into great victories and great gains. ஒரு இழப்பு கூட ஆண்டவர் ஈடு செய்யாமல் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அத்தனை இழப்புகளுக்கும் சரியாக அவர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்கு நடக்கும், எங்கள் குடும்பத்திற்கு நடக்கும், எங்கள் ஊழியத்திற்கு நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். அப்படியே நடக்கும். ஆமென். இது எப்படி ஆகும்? ஒரே வழி, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த வசனம் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நன்மைதான் உண்டாகும் என்று சொல்லவில்லை, ஒவ்வொன்றும் நன்றாக இருக்கும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு காரியமும் கடைசியில் நன்மைக்கு ஏதுவாக முடிவு பெறும். என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, கடைசியில் அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாக முடிவு பெறும். கடைசியில் நீங்கள் சந்தோஷமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அதற்கு ஆண்டவருடைய தீர்மானம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. இந்த தீர்மானத்தின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது சில வேளைகளில் அழுது கொண்டே நாம் கொண்டு போகப்படுகிறோம், அழுது கொண்டே விதைக்கிறோம். ஆனால் கடைசியில் கம்பீரமாக இருக்கிறோம். எதற்காக ஆண்டவர் இந்த அழுகையின் பாதையின் வழியாக நம்மை நடத்தி செல்கிறார் என்பதை அந்த நேரத்திலே நாம் அறியாமல் போகிறோம். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். அவளுக்கு ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டது. ரூத் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவள் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன நடந்தது என்ற வேத வசனம் சொல்லுகிறது. அந்த மனுஷனுடைய பேர் எலிமேலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பாப்பிராத்தியராகிய அவர்கள் மோபாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அந்த இடத்திலே பாருங்கள், குடும்ப பட்டியலே அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அத்தனை பேருடைய பேரும் எழுதப்பட்டு இருக்குது. அப்பா பேர், அம்மா பேர், மகன்கள் பேர், மருமகள்கள் பெயர். ஆனால் அந்த இடத்திலே வேதம் கூறுகிறது, அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். Settle down there. அடுத்தாற்போல் நகோமியின் புருஷனாகிய எலிமேலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தருடைய இடமாகிய பெத்லஹேமில் இருந்து அவர்கள் மோவாபிற்கு வறட்சி நிமித்தம் போய்விட்டார்கள். மோவாபில் போய் ஆகாரம் சாப்பிடலாம், நாம் வாழலாம் என்று சொல்லி அவர்கள் போனார்கள். ஆனால் அங்கேயோ கணவர் இறந்து போனார். அதன் பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். நகோமி தனித்தவளானாள். She became all alone. ஆனால் அதன் பிறகுதான் கர்த்தருடைய சித்தம்
கர்த்தருடைய தீர்மானம் அவளுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமானது. அவர்களாக குடும்ப வாழ்க்கையை கட்டிக்கொண்டு அவர்கள் போய் வேறொரு தேசத்திலே பிள்ளைகளுக்கு பெண் கொண்டு அவர்கள் குடும்பத்தை ஸ்தாபித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அது அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட குடும்பம் அல்ல. அது எலிமலக்கே ஸ்தாபித்து கொண்ட குடும்ப வாழ்க்கை, நகோமியே ஸ்தாபித்து கொண்ட குடும்ப வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நகோமி அழைக்கப்பட்டிருந்தாள். நகோமி அழைக்கப்பட்டிருந்தாள். அந்த தீர்மானத்தின்படி காரியங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஏன் கணவன்மாரை எடுக்க வேண்டும்? அதற்கு பதிலே இந்த உலகத்திலே உலக ரீதியின்படி நாம் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய தங்கை ஏஞ்சல் மரித்த பொழுது நாங்கள் அழுதோம். நாங்கள் சொன்ன காரியம், ஏஞ்சலை ஏன் சுவாமி எடுக்கணும்? அவதான் எங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளை. ஏன் 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 என்று அழுதோம். ஆண்டவர் ஜூன் 29 1986 வருடத்திலே அவளை இழந்த 2 மாதத்திற்கு பிறகு வந்து பேசினார். 2 மாதம் இருள், அழுகை, தவிப்பு. ஆண்டவர் சொன்னார், நானும் உங்களோடு அழுகிறேன், நானும் உங்களோடு அழுது கொண்டிருக்கிறேன். I am also crying with you. ஆனால் ஏன் ஏஞ்சலை எடுத்தேன் என்ற ரகசியத்தை இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் அதை உங்களால் தாங்க முடியாது. அதன் ரகசியத்தை நீங்கள் அறிந்தும் கொள்ள முடியாது. It is my will. அது என் தீர்மானம். எந்த நிலைமையிலும் நீங்கள் என்னை சேவித்து என்னை பின்பற்றுவீர்கள் என்று, என்னை விட்டுவிடாமல் மறுதலிக்காமல் தொடர்ந்து என்னை பின்பற்றி வருவீர்கள் என்று பிசாசுக்கு முன்பதாகவும் தேவதூதர்கள் முன்பதாகவும் நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன். என்னை மறுதலிப்பீர்களா என்று கேட்டார். அந்த நேரத்தில் அழுதோம் அழுதோம் அழுதோம். உம்மை தவிர வேறு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் வரும் இழப்புகள் சில வேளைகளில் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பப்படுகிறது. பாஸ்டர் நடராஜ முதலியார் அவர்கள் பாடினார்கள், ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயத்தை தாரும் சுவாமி என்று. நாம் அறியோம். அப்படித்தான் நகோமுடைய வாழ்க்கையும் நடைபெற்றது. அந்த ஆண்டவருடைய தீர்மானத்திற்குள் அவள் கடந்து செல்லும்படியாக கணவனை இழந்து போனாள். அவளுடைய பிள்ளைகளையும் இழந்து போனாள். அவள் தனித்தவளானாள். She was alone. ஆண்டவருடைய தீர்மானம் நிறைவேறும்படியாக. ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? ரூத் மூலமாக அந்த குடும்பத்தை கட்டுவது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தையும் கட்டும்படியாக அவர் தீர்மானம் வைத்திருந்தார். God had planned to build his family life or his lineage through Ruth. அதற்கு ரூத்துக்கு வேறொரு கணவனை அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். அவள் கட்டின கணவன் அல்ல, அவளுக்கு வேறொரு கணவனை அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். ஆகவேதான் அவளுடைய கணவனை அவளிடமிருந்து பிரித்தார். அதை தொடர்ந்து பாருங்கள். ரூத் 1:14 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள்.
அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நகோமி தன் கணவனையும் மகன்களையும் இழந்த பொழுது தனித்தவளானாள் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ரூத்தின் இருதயத்தை நகோமியோடு ஆண்டவர் இணைத்தார். That is the power of God. நகோமி தனித்தவனானாள். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையினால் அவளுடைய ஒரு மருமகளை, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருந்த அந்த மருமகளை நகோமியோடு ஆண்டவர் இணைத்தார். அவளுடைய இருதயம் அவளோடு இணைந்தது. ரூத்துடைய இருதயம் நகோமியுடைய கடவுளோடு, ஆண்டவரோடு இணைந்தது. ஆண்டவர் செய்த அற்புதம். ஒருவேளை அது வரைக்கும் ரூத் ஆண்டவரை அறியாமல் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே, அந்த துக்கத்தின் நேரத்திலே அவள் தன் மாமியோடும் இணைந்து கொண்டாள். அதோடு கூட மாமியின் தெய்வத்தையும் தன் தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இந்த காலத்தில் நாம் சொல்லுகிறது போல ரட்சித்தார். வாழ்க்கையை மாற்றினார். கண்ணீரின் வழியாக சென்ற பொழுதுதான் அவள் வாழ்க்கை மாறினது. ஆண்டவரோடு இணைந்தாள். அன்பு, பாசம் 2 பேரையும் நிரப்பினது. இனி நீ தனித்தவள் அல்ல, நீ தள்ளப்பட்டவள் என்று சொல்லாதே. உன் விதவை இருப்பின் ஸ்தானத்தை நீ தள்ளிவிடு. நான் உனக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு நகோமியை நேசிக்கும்படியாக ரூத்தின் இருதயத்தை மாற்றினார். அப்படியே உங்கள் குடும்பத்திலும் நடைபெறும். இழப்புகள் வரும் நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி உங்கள் குடும்பத்தினரின், மற்ற குடும்பத்தினரின் இருதயத்தை உங்களோடு இணைப்பார். நீங்கள் ஒரே மனமாக மாறுவீர்கள். அத்தனை பேரும் ஆண்டவர் மீது கண்களை வைக்கும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலும் அப்படி நடக்கும். உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலும் அப்படி நடக்கும். முழுவதுமாக உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் அனைவரும் கர்த்தரை பற்றி கொள்ளும்படியான இருதயத்தை கொடுப்பார். உங்களை பற்றி கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அநேகருக்கு தாயாக மாறும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் இன்று முதல் ஒரே மனமாக பாசத்தோடும் நேசத்தோடும் ஒருவரையொருவர் பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவர் இணைக்கப் போகிறார். That is the first step for the plan of God to be fulfilled. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும்படியாக ஆண்டவர் கொடுக்கும் முதல் பாதை அதுதான். ஏஞ்சல் இறந்த பிறகு என் தந்தை, தாய், என்னுடைய இருதயத்தையும் என் தாத்தாவின் இருதயத்தையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்தார். அதன் பிறகு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஒரே மனமாக நின்றோம். அத்தனை பேரும் மேடையிலே ஒன்றாக தோன்றினோம், ஒன்றாக பிரசங்கம் பண்ணோம், ஒன்றாக உழைத்தோம். அதனால் தான் அந்த வருடத்திலே காருண்யா கல்வி ஸ்தாபனம் ஆரம்பமானது, கல்லூரி ஆரம்பமானது. 4 மாதத்தில் இரவும் பகலும் உழைத்து அதை கட்டும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இன்று பாருங்கள், குடும்பமாக நாங்கள் சேர்ந்து என் தந்தை ஆண்டவரிடம் போன பிறகும் 6 பேரும் இணைந்து சேவை செய்யும்படியாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஏஞ்சலை இழந்தோம். இன்று 3 ஏஞ்சல்களை, ஏஞ்சல் இடத்திலே என் மனைவியோடு சேர்த்து 4 ஏஞ்சல்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திலும் அப்படியே செய்வார். இழப்புகளை நீக்குவார். ஒரு மனதை கட்டளையிட்டு அதன் பிறகு ஆண்டவருடைய தீர்மானம் மகிமையாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கட்டளையிடுவார். இழந்தவைகளை எண்ணி 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 அழாதிருங்கள். இருக்கிறவைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இருக்கிறவைகள் பலன் பெறும். அதன் பிறகு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். தயவு செய்து உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இழப்புகளை எண்ணாதிருங்கள். கர்த்தர் திரும்ப உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். இழந்தவைகளை திரும்ப கட்டுவார். கர்த்தரே அதை செய்வார். மனம் கலங்காதிருங்கள். தீர்மானத்திற்குள் இன்று உங்களை பிரவேசிக்க செய்வார். இந்த 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 68 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார்.
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். இயேசப்பா, இன்று கண்ணீர் வடிக்கிற, இன்று இழப்பை கண்டிருக்கிற உமது பிள்ளைகளுடைய இருதயத்திலே உமது தீர்மானத்தை நிறைவேற்றும்படியான கிருபை இப்பொழுது அனுப்பும் சாமி, இப்பொழுது அனுப்பும் சாமி, இப்பொழுது அனுப்பும் சாமி. உமது ஜீவன் இறங்குவதாக. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை என்று பாடுவது மட்டுமல்ல சாமி, தங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டு சாமி உம்மை நம்பும்படியான கிருபை அவர்களுக்குள்ள அனுப்ப சாமி. அபிஷேகம் இறங்கட்டும் சாமி. கர்த்தர் மீது அன்பு 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 பாசம் இறங்குவதாக, இறங்குவதாக ராஜா. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் சாமி, உயிர்ப்பியும். நாங்கள் மனுஷர் என்று எங்களை நினைவு கூறும் சாமி. எங்களால் முடியல சாமி, முடியல சாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும் சாமி. பலப்படுத்தும் அது செல்ல பிள்ளைகளை முத்தமிடு ராஜா, முத்தமிடு ராஜா. நான் இருக்கிறேன் அம்மா, என்ன நம்பு, என்ன நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் ஆவியை ஆட்கொள்ளும். ஆறுதல் படுத்தும் சாமி, ஆறுதல் படுத்தும் சாமி, பலப்படுத்தும் சாமி. தைரியத்தை தாரும் சாமி. உமது சித்தத்தை செய்ய எழுந்து நிற்க, முன்னே பிரவேசிக்க உமது ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. இறங்கும் ஐயா. ஆவியானவரை எழும்பும் இயேசு சுவாமி, எழும்பும் இயேசு சுவாமி, எழும்பும் இயேசு சுவாமி, எழும்பும் இயேசு சுவாமி. ஒவ்வொருவருக்குள்ளும் எழும்ப சுவாமி. 1000 பேரையும் 10000 பேரையும் உம்முடைய ராஜ்யத்திற்குள் துரத்தத்தக்கதான அதிகாரம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. அதற்கு அவர்கள் செழிப்பை அனுபவிக்கும்படி வாசல் திறக்கட்டும் சுவாமி. ரூத்துடைய குடும்பத்தை கட்டின தெய்வமே, இவர்கள் குடும்ப வாழ்க்கை கட்டும், குடும்பத்தை கட்டும். வேண்டிய தேவைகளை சந்தித்து அவர்களை செழிக்க செய்யும் சுவாமி. குறையே இல்லாமல் காப்பாற்றும். இப்பொழுதும் சுகவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவர் மீதும் அது ஜீவன் இறங்குவதாக. சுகவீனமாய் இருக்கும் மக்கள் உங்கள் கரங்களை உங்கள் மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சுவாமி இப்பொழுது உங்களை சுகமாக்குவார். அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை சுகவீனங்களும் இப்பொழுது சுகமாவதாக. அத்தனை உறுப்புகளும், பலனை இழந்து போன உறுப்புகள் இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனால் நிரம்புவதாக. உறுப்புகள் செயல்பட ஆரம்பிப்பதாக. உறவுகள் திரும்ப ஒன்றாக இணைவதாக. ஆசீர்வாதம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே திறந்த வாசல் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. நீர் அதை செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிக்கள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சிடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்கள் வெளியீடு உங்களை வந்தடையும்.